நீங்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, மலைவளமே மண்வளம் என்ற இதை நீங்கள் பாருங்கள். மலை என்பது வெறும் மலை இல்ல, வெறும் கற்குவியல் இல்ல, கல்லறோல ஒரு முகடுன்னு நீங்க நினைச்சுக்காது இல்ல. அதுதான் பல லட்சக்கணக்கான உயிர்களின் உறைவிடமும் கருவறையும், அதுதான் நம்முடைய ஆதி நிலமும். அதுதான் முதலாக தமிழர்கள் நாம் வாழ்ந்தது அந்த இடத்தில் தான். மனிதர்கள் நாம் வாழ்ந்தோம். ஆதியில் மலைகளில் காடுகளுக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். உங்களுக்கு தெரியும். அங்கே வேட்டையாடி விலங்குகளை உண்டோம், காய்கனிகளை உண்டோம், கிழங்குகளை உண்டோம். அங்கே வாழும் போதே உழைப்பிலிருந்து மொழி தொடங்கியது என்று மாமேதை மார்க்ஸ் சொல்கிறான். அங்கே வாழ்ந்த நாம், அந்த மலைகளிலே வாழ்ந்த நாம், தொலை தூரத்தில் இருந்த மக்களை அழைப்பதற்கு ஏ ஓ ஆ என்று எழுப்பிய ஒளிதான் இன்றும் தமிழிலே காண கிடக்கிறது. ஆதி மொழி தமிழ், ஆதி மனிதன் தமிழன் என்று அறிஞர்கள் வரையறுக்க காரணம் அதுதான். அந்த நிலத்திலே என் அன்பு சொந்தங்களே, குன்றில், அந்த மலை குன்றுகளில் நாம் வாழ்ந்ததால் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி என்று வரையறுக்கப்படுகிறது. நம்முடைய முன்னவர்கள் பகுத்து வகுத்து 5 திணை நிலங்களாக வகுத்தார்கள். அதிலே 4 திணை நிலம் இயற்கை தினம், 5வது திணை பாலை நிலம் இயற்கை இல்லை, அது செயற்கையாக திரிந்த நிலம். இந்த 4 நிலத்தில் முதல் தலை நிலம் குறிஞ்சி. அந்த தலை நிலத்தில் தான் நாம் வாழ்ந்தோம். அது குறிஞ்சி மலர்கள் காணப்பட்டதால், அதிகமாக இருந்ததால் அந்த நிலத்திற்கு பெயர் நமது முன்னவர்கள் குறிஞ்சி நிலம் என்று வைத்தார்கள். அதை குறிஞ்சி திணை என்று இலக்கியத்தில் நாம் அழைக்கிறோம். அப்ப அந்த நிலத்திலே வாழ்ந்த மக்கள் குன்றில் வாழ்ந்ததால் குன்றவர்கள் 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 என்று அழைக்கப்பட்டோம். பிறகு இன் உச்சரிப்பு குன்றி குறைந்து, அந்த ஒளி குறைந்து குறவர்கள் என்று அழைக்கப்பட்டோம். ஆதி தாய்க்குடி, நம்முடைய தாய்க்குடி குறவர் குடி. அந்த குறவரிலிருந்து தான் இத்தனை சமூகமும், உலக உயிர்களில் இவ்வளவு 4 திணையில் குறிஞ்சி, முல்லம், மருதை, நெய்தல், இதுதான் ஆதி நிலம். இதிலிருந்துதான் உலகில் இத்தனை குடிகள் பல்கி பெருகி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்த்தால் உலகின் ஆதி குடி தமிழன் என்கிற பெருமிதமும் திமிரும் உங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த பாருங்கள், இந்த குறிஞ்சி மலர்கள், அடுத்து முல்லை நிலம், அது காடும் காடு சார்ந்த இடமும். அந்த மலையில் இருந்து இறங்கி அப்படி நடந்து நடந்து நகர்ந்து இடம்பெயர தொடங்குகிறோம். கீழே வரும்போது நாம் காடு சார்ந்த இடமும் முல்லை என்று அழைக்கப்படுகிறது. அங்கே முல்லை மலர்கள் அதிகமாக இருந்ததால் அந்த நிலம் முல்லை என்று அழைக்கப்படுகிறது. அந்த இடத்திலே நாம் வேட்டையாடி உண்ட விலங்குகளை ஏன் வளர்த்து உண்ணக்கூடாது என்று முடிவெடுக்கிறோம். அப்போது ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்குகிறோம். அப்போ காட்டு விலங்குகள் நம் வீட்டு விலங்குகளாக மாற தொடங்குகிறது. அந்த இடத்திலே நாம் 1, 2 கண்டுபிடிக்க தொடங்கி விடுகிறோம். ஆடு மாடுகளை எண்ணுவதற்கு அந்த திணை முல்லை நிலம் என்று அழைக்கப்படுகிறது. பிறகு அங்கிருந்து கீழே இறங்கி வருகிறோம். அங்கே வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் என்று அழைக்கப்படுகிறது. காரணம், இங்கே மருத மரங்கள் அதிகமாக இருப்பதால் அது மருதம் என்று அழைக்கப்படுகிறது. அங்குதான் நாம் நிலைத்து வாழ்கிறோம். ஆறை காண்கிறோம், நதியை காண்கிறோம். அந்த இடத்தில் நிலைத்து வாழ்கிறோம். அங்குதான் நாகரிகம் அடைகிறோம். மேட்டு பகுதியிலே வீடு கட்டி வாழ்கிறோம். அது நகரமாகிறது, அது நாகரிகமாகிறது. அந்த இடத்துல நிலைத்து வாழலாம் என்று தொடங்குகிறோம். அங்கே நமக்கான உணவுப் பொருளை ஏன் விளைவித்து உண்ணக்கூடாது என்று முடிவெடுக்கிறோம். அங்கேதான் நாம் வேளாண்மை செய்ய தொடங்குகிறோம். அப்ப காட்டு விலங்கான ஆடு மாடுகளை வீட்டு விலங்காக மாற்ற முயற்சிக்கிறோம். அப்ப அந்த மாடுகளை வயக்குவதற்கு நாம் அதன் திமிழோடு ஏறி ஏறி விளையாட தொடங்குகிறோம். அதுல அங்கிருந்து இந்த ஏறு தழுவுதல் என்ற அந்த மரபு உருவாகிறது. அந்த விளையாட்டு தான் ஏறு தழுவுதல். அதான் பின்னாடி நாயக்க மன்னர்கள் வந்து ஆளும் போது மாட்டு கொம்புலை சல்லி காசுகளை கட்டிவிட்டதால் அது ஜல்லிக்கட்டு என்று மறிவி விட்டது. அன்றிலிருந்து சங்க காலத்திலிருந்து நாம் ஏறு தழுவுற அந்த பழக்கம் 5000-6000 ஆண்டுகளாக இருக்குது. கொள்ளேற்ற கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலை ஆய மகள் என்று சங்க இலக்கியத்திலே பாடல் இருக்கிறது. மாட்டை அதை அடக்குவதற்கு அணைவதற்கு அஞ்சுகிற ஆண்மகனை அடுத்த பிறவியிலும்
மனம் செய்து கொள்ளலாம் என்ற ஆயமகள் விரும்ப மாட்டாள் என்று அந்த பாடலின் பொருள். அந்த மருத நிலத்திலே வாழ்கிறோம், அதிலிருந்து நகரத் தொடங்குகிறோம். அங்கே கடலும் கடல் சார்ந்த இடத்திலே வாழத் தொடங்குகிறோம். அந்த இடத்திற்கு பெயர் நெய்தல் என்று ஆகிறது. அந்த நெய்தல் நிலத்திலே உங்களுக்கு புரியும், நீர் வேளாண்மை போல நில வேளாண்மை அங்கே செய்கிறோம். இந்த 4 நிலத்திலும் வாழ்ந்த குடி தமிழ் குடி, அதிலிருந்துதான் உலகத்தின் இத்தனை குடிகளும் வந்தது என்பது அதான் வரலாறு. இப்போ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று இருக்குது. இப்ப இந்த முல்லை நிலம் தோன்றுவதற்கு முன்பு, அதற்கு பிறகு குறிஞ்சி நிலம் தோன்றியது. கல் தோன்றி மண் தோன்றா காலம்னா 3வது நிலமான மருத நிலம்தான் மண்ணாக தோன்றுவது. அங்கதான் வேளாண்மை செய்யறது. மண்ணு தோன்றல, கல்லு தோன்றிருச்சு, குறிஞ்சி தோன்றிருச்சு. அப்ப கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று சொல்வதற்கு காரணம் அதான். அப்ப 3வது நிலம்தான் மருத நிலம். அந்த நிலத்தில் அதற்கு முன்னாடியே நம்ம குறிஞ்சி நிலத்தில் வாழ்கிறோம். அந்த குறிஞ்சி நிலத்தின் தலைவனும் இறைவனும் தான் நம்முடைய முப்பாட்டன் முருக பெருந்தகை என்பதை, திருமுருக பெருமான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அடுத்து மாயோன் மேய காடுரை உலகு, சேயோன் மேய மைவரை உலகு, வேந்தன் மேய தீம்புணல் உலகு, வர்ணன் மேய பெருமணல் உலகு என்று பகுத்து வகுத்து நம்முடைய முன்னவன் தொல்காப்பியன் தருகிறான் என்றால், இங்கே மாயோன் மேய்கிறான். அது 2வது நிலை. 2வது நிலம் காடுரை உலகு, காடும் காடு சார்ந்த இடமும். அந்த நிலத்தின் தலைவனும் இறைவனும் நம்முடைய மாயவன் கண்ணன். அவன் தான் பிற்காலத்தில் கிருஷ்ணர் என்று அழைக்கப்படுகிறான். அந்த நிலத்தில் வாழ்ந்த தலைவன் கருப்பாக இருந்ததால் கண்ணன் என்றாலும் கருப்பு, மால் என்றாலும் கருப்பு. ஏன் மாயவன் என்று அழைக்கப்பட்டான் என்றால், அந்த நிலத்தின் தலைவன் அங்கே ஆடு மாடுகளை வளர்க்கிறோம். அதற்கான மூல பொருள் மழைதான் ஆதாரமாக இருக்கிறது. கருகரு என்று மேகம் கூடி மழையை பொழிந்து விட்டு களைந்து விடுகிறது. அதனால் கார்முகிலன், கருவண்ணன், கண்ணன் என்று நாம் அழைக்க தொடங்குகிறோம். மாயமாக மாயமாக மறைவதால் மாயவன் என்று போற்றினோம். மால் என்றால் கருப்பு. அந்த வணங்குகிற தெய்வத்தை போற்றுகிற இறைவனை மரியாதையாக அழைக்க வேண்டும் என்பதற்காக திருமால், பெருமாள் என்று அழைத்தோம். அந்த கண்ணன் உங்களுக்கு தெரியும், சேயோன் மேய மைவரை உலகமும் என்கிறது. சேயோன் நம்முடைய முப்பாட்டன் முருக பெருந்தகை என்பதை அறிவீர்கள். அடுத்தது வேந்தன் மேய தீம்புணல் உலகு, அதான் வயலும் வயல் சார்ந்த இடத்திலே அங்கே வாழ்ந்த தலைவன் அவன் வேந்தன். அவன்தான் இந்திரன் என்று அழைக்கப்பட்டான். அந்த இந்திரனின் மக்கள் உங்களுக்கு தேவே இந்திரன் என்றும் தேவர் என்றும் அழைக்கப்படுகிறதற்கு காரணம் அங்கு வாழ்ந்த மக்கள் வேளாண் குடிகள் நாம் அங்கே. அதன் பிறகு வருணன் மேய பெருமணல் உலகு என்பது உங்களுக்கு தெரியும். நம்ம வருணன் என்கிறோம், அவங்க வர்ண பகவான் என்கிறார்கள். இந்த 4 திணைகளை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று பகுத்து வகுத்து வாழ்ந்த மரபினர் நாம். இங்கே மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் என்று நம்முடைய மறையோன் வள்ளுவ பெருமகனார் நமக்கு சொல்லி இருக்கிற பகுத்து அந்த அருளி இருக்கிற அந்த குறள் மொழியிலே மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண். இது 4ம் ஒரு தேசத்தின் பேர் அரண் என்கிறார். அது என்ன சொல்றார் பாருங்க. வற்றாத மணி போன்ற தெளிந்த நீர், பறந்து விரிந்த நிலப்பரப்பு, பறந்து விழிந்த நிலம், பிறகு உயர்ந்த பசுமையான மலைகள். இந்த மலைதான், இந்த மலைகள் குளிர்ந்த நிழலுடைய அடர்ந்த காடு. இது 4ம் ஒரு நாட்டின் பேரரண், அருங்கொடை அப்படிங்கிறது. இது 4 இல்லைன்னா நாடு இல்ல, நாடு இல்லாது சுடுகாடு. ஆனால் இந்த 4ம் உனக்கு இருக்குதா என்பதை அறிவு சமூகம், என்னரும் தம்பி தங்கைகள், எதிர்காலத்தில் இந்த நாட்டின் நம்பிக்கையா இருக்கிற என் உடன் பிறந்தார்கள் சிந்தித்து பாருங்கள். மணி நீர் இருக்கிறதா, மண் இருக்கிறதா, மலை இருக்கிறதா, காடு இருக்கிறதா என்பதை நீங்கள் யோசித்து பார்த்து அப்புறமா ஓட்டு போடுங்க. விவசாயிக்கு போடுறதா வேற எவனுக்காவது போடுறதாங்கிறத நீங்க முடிவெடுத்துக்கிறீங்க. இது 4ம் ஒரு நாட்டின் பாதுகாப்பும் இன்றியமையாத கோட்டையாக விளங்கும் என்று வள்ளுவ பெருமகனார் சொல்றார். இது இப்ப எதிர்காலம் பாருங்க. ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது என்கிறார். ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது. ஏன்னா
ஒரு நாட்டின் செல்வத்திலே ஆகப்பெரிய செல்வம் அறிவு செல்வம் தான். ஆனால் அறிவை வறுக்கும் வகுப்பறை இன்று அறிவு கருவறையாக இருக்கிறதா, வியாபார அறையாக, வர்த்தக அறையாக இருக்கிறதா என்பதை என் அன்பு சொந்தங்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இப்போ அந்த நாட்டின் எதிர்காலம் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது. ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுது. ஏனால் உணவுதான் மருந்து. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். உணவே மருந்து என்று நம்ம முன்னோர்கள் சொன்னது காரணம் தான். அந்த உணவு உண்கிற உணவு சரியாக இருந்தால் உடலில் நோய் இல்லை. அதனால ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுகிறது, முடிவாகிறது என்கிறார். பிறகு ஒரு நாட்டின் வளம் என்பது வளம் என்பது அந்த நாட்டின் நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது என்கிறார். பாருங்க, அந்த நாட்டின் நிலத்தின் வளம் அதை பொறுத்துத்தான் அந்த நாட்டின் வளம் அமைகிறது. அந்த நாட்டின் நிலத்தின் வளம் எதை பொறுத்து அமைகிறது? அந்த நாடு பெற்றிருக்கிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது. நீர் வளம் எவ்வளவோ அது பொறுத்துத்தான் நிலத்தின் வளம் அமைகிறது. பாருங்க, நிலத்தின் வளம். அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் என்பது என் அன்பு சொந்தங்களே, அந்த நாடு பெறுகிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. மழை எவ்வளவு பொழிவை பெறுகிறதோ அதை பொறுத்தான் அந்த நாட்டின் நீர் வளம். நீர் எவ்வளவு பெறுகிறதோ அதை பொறுத்தான் அந்த நாட்டின் நிலத்தின் வளம். ஒன்றை ஒன்று சார்ந்து அந்த நாடு பெறுகிற மழையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. இப்ப பாருங்க, மழை இல்லை என்றால் அந்த நாட்டில் எதுவுமே இல்லை. இப்ப மலை வளம்தான் மண் வளம். அதனால மலை எவ்வளவு முதன்மையானது என்பதை அறிவு சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும்.